ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ஃபிஷ் குழம்பு ரெசிபி தாங்க. ஃபிஷ் குழம்புல நிறைய மெத்தடில் செய்யலாம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு மெத்தட் செஞ்சு காட்டுறேங்க. இனிமேல் வர வீடியோஸில் நான் எல்லா மெத்தடுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. இந்த அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வச்சு இருக்கட்டுங்க. இப்போது ஒரு வானலில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சு வரட்டுங்க. இது கூட கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் நல்லா வதக்குனா தான் உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். 20 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. ஒரு 10 பல் பூண்டை நான் இடித்து சேர்த்துருக்கேன். அது எதுக்குன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க, அதனால் இடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 2 பச்சை மிளகா நான் கீரி போட்டிருக்கேங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது இதில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இது எல்லாம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கிறேங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணுங்க, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாத்தூள் கரைஞ்சிடாமல் இருக்க நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்துட்டு இது மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. இது கொதிக்கட்டும். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் நான் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை வடிகட்டி இதோட பால் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது இந்த தேங்காய் பாலை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த தேங்காயும் சோம்பும் நம்ம அரைச்சி இது சேர்க்கும் போது நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு மீனோட கவுச்ச ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ இதெல்லாம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சங்கரா மீன் தாங்க எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நைஃப் வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கிறதுக்கு. இது அப்படியே போடாமல் நீங்கள் ஒரு மீனாக எடுத்து பொறுமையாக போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லா மீனையும் இதை மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் கரண்டி வச்சுலாம் ரொம்ப கிளறாதீங்க, மீன்லாம் உடஞ்சிரும். லைட்டாக கிளறிட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. இப்போ பாருங்கள், எனக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது கடைசியாக நான் கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதில்லைனா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதை நீங்கள் இட்லி, தோசை, சாப்பாட்டு கூட எல்லாத்து கூடயுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இட்லி கூட தாங்க சாப்பிட போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குங்க. அது எல்லாமே நான் வந்து இனிமேல் வர வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.